முன்னாள் பிரதமர் டதஸ்ரீ இஸ்மாயில் சப்ரே யாக்கூப்புக்கு சிகிச்சை அளித்து வரும் மருத்துவரிடமிருந்து மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC நேற்று வாக்குமூலம் பதிவு செய்தது. விசாரணையை தள்ளி வைக்கும் அளவுக்கு இஸ்மாயில் சப்ரேயின் உடல்நலம் நன்றாக இல்லையா என்பதையும், அவர் எந்த வகையான உடல் நலிவுக்கு ஆளாகி உள்ளார் என்பதையும் கண்டறிய MACC விரும்புவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்மாயிலுக்கு உடல்நலம் சரியில்லை எனும் காரணத்தின் அடிப்படையில் அவரிடம் நடத்தப்படவிருந்த பல சந்திப்புகளை MACC தள்ளி வைத்துள்ளது. கள்ள பண பரிமாற்றம் தொடர்பான விசாரணையில் சந்தேக நபர் என குறிப்பிடப்பட்டுள்ள பெரா நாடாளுமன்ற உறுப்பினருமான இஸ்மாயிலிடம் புத்ராஜயாவில் உள்ள MACC தலைமையகத்தில் நேற்று விசாரணை நடத்த நாள் குறிக்கப்பட்டிருந்தது. ஆயினும் அதுவும் தள்ளி வைக்கப்பட்டது. இந்நிலையில் அவருடைய மருத்துவரிடமிருந்து நேற்று காலை 10 மணிக்கு கிள்ளான் பள்ளத்தாக்கில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது. ஆனால் அது பற்றி MACC இன்னும் கருத்துரைக்கவில்லை. முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக்கின் வளர்ப்பு மகன் ரிசா அசீஸிற்கு சட்ட செலவு தொகையாக 2,25,000 வெள்ளியை வழங்கும்படி 1MDB நிறுவனத்திற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ரிசா மற்றும் அவருடன் தொடர்புடைய 2 நிறுவனங்களுக்கு எதிராக தொடுக்கப்பட்டிருந்த 2 வழக்குகளை தாங்கள் மீட்டுக் கொள்ளப் போவதாக 1MDB நிறுவனம் அறிவித்ததை தொடர்ந்து நீதிபதி ராஜா அமாட் மொசானுடின் ஷா ராஜா மொசான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். வழக்கில் சம்பந்தப்பட்ட தரப்புகளுக்கு இது எளிதான பணியாக இருந்திருக்க வாய்ப்பில்லை என்றும், எனவே செலவு தொகையாக 2,25,000 வெள்ளியை தாம் நிர்ணயித்துள்ளதாகவும் நீதிபதி குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக்கிற்கு எதிராக சுகாதார அமைச்சர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் தொடுத்துள்ள அவதூறு வழக்கில் விரைவில் சமரச தீர்வு பிறக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விவகாரத்தில் 2 தரப்பினரும் சமரச தீர்வை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாக நஜீப்பின் வழக்கறிஞர் ஃபர்கான் ஷபி நேற்று தெரிவித்துள்ளார். சுமார் 5 லட்சம் வெள்ளியை பேரம் பேசி லஞ்சமாக பெற்ற சந்தேகத்தின் பேரில் செப்புத்தே நாடாளுமன்ற உறுப்பினர் திரேசா கோக்கின் முன்னாள் சிறப்பு அதிகாரிகள் 2 மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC தடுத்து வைத்துள்ளது. கோலாலம்பூரில் உள்ள பல பள்ளிகளுக்கு விவேக மின்னியல் பலகைகளை விநியோகிப்பதற்கான 15 லட்சம் வெள்ளி நிதி சம்பந்தப்பட்ட ஒரு விண்ணப்பத்தை அங்கீகரிக்கப்படுவதில் உதவுவதற்கு கைமாறாக அவர்கள் 2 கடந்த ஆண்டில் பேரம் பேசி லஞ்சம் பெற்றதாக நம்பப்படுகிறது என்று MACC வட்டாரம் தெரிவித்துள்ளது. வரும் PKR கட்சி தேர்தலில் போட்டியிடுவதா என்பது குறித்து அக்கட்சியின் முன்னாள் தலைமைச் செயலாளர் சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் இன்னும் முடிவு செய்யவில்லை என்று தெரிவித்துள்ளார். அது குறித்து தாம் இன்னும் முடிவு செய்யவில்லை என்றும், அப்படி முடிவு செய்தால் செய்தியாளர்கள் கூட்டத்தை கூட்டி அத்தகவலை அறிவிப்பேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் கட்சியின் தலைமைச் செயலாளர் பதவியை சைஃபுடின் துறந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. குடும்பம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு பெண்களின் பங்கு மிக அவசியம். இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் குடும்ப பொறுப்புகளை சுமக்கும் அதே வேளையில் பொருளாதார வளர்ச்சிக்காகவும் பாடுபடுகின்றனர். குடும்ப பொருளாதாரத்தில் கவனம் செலுத்தும் பெண்கள் குடும்ப நலனில் அக்கறை செலுத்துவதில் இருந்து சற்றும் விலகுவதில்லை. இது அவர்களுக்கே உண்டான தனி சிறப்பு. உழைப்பு என்பது நமக்கு அஸ்திவாரம். ஒரு குடும்ப முன்னேற்றத்திலும் பெண்களின் பங்கு மிக மிக அளப்பரியது. குறிப்பாக தனித்து வாழும் தாய்மார்கள் தங்கள் குடும்பத்தை பராமரிப்பதில் தனது முழு உழைப்பையும் கவனத்தையும் செலுத்துகிறார்கள். அவர்களுக்கு சமுதாயம் எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். வீட்டில் இருக்கும் பெண்களாக இருந்தாலும் சரி, அல்லது பணியிலோ வியாபாரத்திலோ ஈடுபடும் பெண்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு உரிய மதிப்பும் மரியாதையும் வழங்கினால் இந்த சமூகத்தின் மேம்பாட்டிற்கு அவர்களுடைய பங்களிப்பு இன்னும் அளப்பரியதாக இருக்கும் என்று தாம் நம்புவதாக ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி அனைத்துலக மகளிர் தின வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். பெண்களின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் உறுதுணையாக இருக்கும் அனைவருக்கும் தமது நன்றியையும் அவர் தெரிவித்துள்ளார். அனைத்து பெண்களுக்கும் தமது மனம் நிறைந்த மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.